தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதி இளைஞர்கள் 100 மீட்டர் மணல் திட்டுகளை அகற்றி வெள்ள நீர் கடலில் கலக்கும்படி செய்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றின் முகத்துவாரம் பகுதியில் சேர்ந்த மணல் திட்டுகள் காரணமாக ஆற்றுப்படுகையில் உள்ள கிராமங்களை சூழ்ந்த வெள்ள நீர் கடலில் சேராத நிலை நிலவியது. இதனையடுத்து புன்னைக்காயல் பகுதியைச் சேர்ந்த 15 இளைஞர்கள் படகு மூலம் முகத்துவார பகுதிக்கு சென்று 100 மீட்டர் மணல் திட்டுகளை அகற்றி வெள்ள நீரை கடலில் சேரும்படி செய்தனர். இதனால் வெள்ளம் விரைந்து வடியும் என கருதப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சடையநேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் பொதுமக்களே குளத்தில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்து வருகின்றனர். உடன்குடியில் உள்ள சடையநேரி குளத்தில் 4 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களான மேஞ்ஞானபுரம், லட்சுமிபுரம், செட்டியாபத்து, தண்டுபத்து உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உடைப்பை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கிராம மக்களே களத்தில் இறங்கி கற்கள் மற்றும் மணல் மூட்டைகளை கொண்டு உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.